நான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சது தெரிஞ்சதுன்னு என்ன ஏத்துக்கிட்டீங்க. அதனால இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தோணுச்சு. இருந்தாலும் என் உள் மனசு உண்மையை உங்ககிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியா அமையாததுனால நான் சொல்லல. காவியம், நீ காதலிச்சத நான் தப்புன்னு சொல்ல. ஆனா என் தம்பியை காதலிச்சுட்டு அது என்கிட்டயே சொல்லாம இருந்ததுதான் தப்புன்னு சொல்றேன். தேவியத்தை சொல்லிதான் நீங்க காதலிச்ச விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை இதெல்லாம் முன்னாடி நீ என்கிட்ட சொல்லியிருந்தானா அவங்கள நான் அப்படி பேசவே விட்டுருக்க மாட்டேன். ஆனா யாரோ ஒரு மூணாவது ஆள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டதுதான் எனக்கு உன் மேல வருத்தமா இருக்கு. நான் இதை உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேட்கிறேன். அது உனக்கு தப்பா தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிரு. என் கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சதுனாலதான் பார்த்தி அவங்கள தேடி வந்தேன். என் கூட சந்தோஷமா உங்களால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பார்த்தி? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன்.
பிரியா, 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 கதவை தரங்க. பிரியா, கதவை தரங்க. பிரியா, பிரியா, ப்ளீஸ் கதவை தரங்க. பிரியா, ப்ளீஸ் கதவை தரங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். கதவை தரங்க. பிரியா, 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கதவை தரங்க. பிரியா, ப்ளீஸ் பிரியா, கதவை தரங்க. என்ன விஷயம்? நீங்க கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கோபம் என் மேலதானே, அத்தை மாமா மேல இல்ல இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் பண்ணது தப்புதான், அதை நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா தயவு செஞ்சு அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திருந்தாதவங்களுக்கு எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் புண்ணியமே இல்ல. உன்னை நம்பி நம்பி ஏமாந்துதான் நான் இன்னைக்கு எந்த நிலைமையில நிக்கிறேன். இதுக்கு மேலையும் நான் உன்னை நம்பணுமா? அப்படி நம்பினா என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. நான் உங்களை ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல என்னைக்குமே நடந்துகிட்டதே இல்ல பிரியா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். இனிமே நான் உங்க கணவனா, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனா நடந்துப்பேன். நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நான் உன்கிட்ட நடந்திருந்தா எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். மனசாட்சியை கொன்னுட்டு எப்படி உன்னால இவ்வளவு நாள் என் கூட பொய்யா வாழ முடிஞ்சது? இதோ இந்த பொய்யான பார்வை, உன்னோட பொய்யான பார்வையும் உன்னோட பொய்யான வார்த்தையும் என் மனசை என்னைக்கும் மாத்த போறதில்ல. கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல ஒரு நாளாவது இல்ல ஒரு முறையாவது எனக்கானவனா, என் நம்பிக்கைக்குரியவனா இருந்திருக்கியா? உன்னால இனிமே மாறவும் முடியாது, மாத்தவும் முடியாது. தயவு செஞ்சு உன் குடும்பத்துக்காவது நீ உண்மையா இரு. பிரியா, 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 பிரியா. வந்தது இதயம் களவாட துணிவு தந்தது இதயம் தந்து இதயம் வாங்கும் காதல்
காவியா 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 என்ன இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான்? காவியாவை காணோம். டே பார்த்தி, டே பார்த்தி, டே எந்திரிடா பார்த்தி, டே எந்திரிடா பார்த்தி, எந்திரிடா. என்னம்மா? டேய் இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? சரி காவியா எங்க? அவ மறு வீட்டுக்கு உங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போகணும்னு உன் மாமாவாத்தியும் நேத்தி வந்து சொல்லிட்டு போனாங்க. சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. காவியாவையும் கிளம்ப சொல்லு, சரியா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும்டா, சீக்கிரம். காவியா எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நிச்சயமாவே உங்களுக்கு என் மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்லையா? அதான் மேடையில் அத்தனை பேருக்கு முன்னாடி தெளிவா சொன்னேன். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? என்னமோ தெரியல பார்த்தி, இன்னைக்குதான் என் வாழ்க்கை முழுமையான ஒரு ஃபீல். நீங்க என்னை ஏத்துக்கிட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பிரியா ஜீவாவை பிரிஞ்சு போனதை நினைச்சு வேதனைப்படுறதான்னு தெரியல. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் பிரியா ஜீவாவை ஏத்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு. அதனால அவங்கள நினைச்சு நீ வருத்தப்படாத. சரி, இந்தா காஃபி. பார்த்தி, நான் ஒரு தடவை உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டுமா? உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். புடவா மடிக்கையில் உன்னை தாமடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக உனக்காக. ஏய், என்ன சின்ன குழந்தை மாதிரி எழுதிட்டு இருக்க? நான் சின்ன குழந்தைதான். இன்னைக்குதான் நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. இந்த குழந்தை உன் கை விரல புடிச்சுக்கிட்டு வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் உன் கூடவே வரணும்னு நினைக்குது. என்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டியே? மாட்டேன். கேட்டா நீதானோ, நேரமெல்லாம் நீதானோ, தினம் நீ தூங்கும் வரதா என் வாழ்க்கையே விடிஞ்சுவோம். பேச்சொலி கேட்டாதான் எடுப்பேன் மூச்சையே. உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா? நீ ஜீவாவை காதலிச்சது ஏன் என்கிட்ட சொல்ல? என் கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா?
என் கூட சந்தோஷமா உங்களால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பார்த்தி? நம்ம 2 பேரையும் மறு வீட்டுக்கு வர சொல்லி நேத்தே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காத. என்னால் இந்த மனநிலையோட மறு வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. நீயே அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வரலன்னு சொல்லிடு. இல்லைன்னா நீ மட்டும் போயிட்டு வந்துடு. பார்த்தி, ஒரு நிமிஷம். இதான் உங்க முடிவா? இதுதான் உங்க முடிவுன்னா நீங்க என்னோட முடிவையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ யார காதலிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் உன்கிட்ட கேட்க போறது இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என் பாஸ்ட் லைஃப பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் காதலிச்சது பிரச்சனையா இல்ல, ஜீவாவை காதலிச்சதுதான் பிரச்சனையா இருக்கு. கவியா, எனக்கு நீயும் பிரச்சனை இல்லை, நீ காதலிச்சதும் பிரச்சனை இல்லை, நீ காதலிச்சது ஜீவான்றதும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே பிரச்சனை, எல்லாத்தையும் நீ மறைச்ச பாத்தியா? அதான் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஒரு நாள்ல ஒளி வீசிட்டு போற மின்மினி பூச்சி மாதிரி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பார்த்தி, நாம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு என் அப்பா அம்மா நம்மள மறு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நம்மளோட பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனச வேதனைப்படுத்தணுமா? காதலிச்சது நான், அத மறைச்சது நான். ஆனா அதுக்கான கஷ்டத்தையும் வேதனையையும் அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அந்த வேதனைய நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன். எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா? நான் பண்ணது தப்புதான், அதுக்கு தார்மீகமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க எனக்கு கொடுங்க. ஆனா நான் ஜீவாவை காதலிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லாததுனால நீங்க என் மேல வருத்தமா இருக்கீங்கங்கிறத எந்த சூழ்நிலையிலயும் என் அப்பா அம்மா கிட்டயோ இல்ல உங்க அப்பா அம்மா கிட்டயோ சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். நம்ம சந்தோஷமா அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைய பொய்யாக்கிறாதீங்க. அவங்க நினைப்பும் சந்தோஷமும் அப்படியே இருக்கட்டும் பார்த்தி. உங்களுக்கு கோபமோ வருத்தமோ ஆதங்கமோ எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட மட்டும் காட்டுங்க, வீட்டுல யார்கிட்டயும் காட்ட வேண்டாம். நேத்தே எங்க அப்பா அம்மா வந்து மறு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் பரிசா தர போறீங்களா, இல்ல என் கூட மறு வீட்டுக்கு வர போறீங்களா? வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். காவியா, நான் வரேன். நீ போய் ரெடி ஆயிட்டு வா.